அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டான ஹோம்மேட் பன்னீர் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமான பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும். பாக்கெட் பாலில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பால் வாங்குறீங்களோ அதில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். பால் நல்லா ஒரு கொதி வந்தோடனே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் இருந்தால் ஒன்று போதும். நான் மீடியம் சைஸாக இருக்கனால இந்த மாதிரி 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஜூஸை நம்ம கொதிக்கிற பாலில் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண உடனேவே பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். பால் நல்லா திரிஞ்சு தனியாக பன்னீர்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ இதே மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயினர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பால் திரிஞ்சு இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு தண்ணி தனியாக நம்மளோட பன்னீர் தனியாக பிரிஞ்சு சூப்பராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்குன்னு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூடாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக வடிகட்டி எடுங்க. பாருங்கள் நமக்கு எவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்குன்னு. பாருங்கள் நமக்கு பன்னீர் தனியாக நம்ம பிரித்து எடுத்துட்டோம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லெமன் சேர்த்து செஞ்சுருக்கனால இது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதே மாதிரி கிளறி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா இதில் உள்ள தண்ணிலாம் இந்த மாதிரி நம்ம துணியை நல்லா சுற்றி புழிஞ்சு இதில் இருக்க நல்ல தண்ணியெலாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் இப்போ செய்கிறேன் இல்லையா, வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபங்கஸ் இல்லாமல் 1 வீக் வரையும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம்.
நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சு எடுத்தோடனே இதே மாதிரி ஸ்ட்ரெயினர் மேலே வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுடுங்க. மிச்சம் இருக்க தண்ணியும் கொஞ்சம் ஈரம் கண்டிப்பாக அதில் இருக்கும். அந்த தண்ணி நல்லா வடிஞ்சு நல்லா ட்ரை ஆகி நமக்கு கிடச்சிரும். இப்படியே ஒரு 1 ஹவருக்கு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்க தண்ணிலாம் ஃபுல்லாகவே வடிஞ்சிட்டு நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஸ்பான்ஜியான பன்னீர் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் 1 வீக் 10 டேஸ் வரையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இப்போவே கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு கையில் நான் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே காட்டுறதுனால என்னால் கரெக்டாக கட் பண்ணி காட்ட முடியல, சாரி. பாருங்கள், கட் பண்ண பின்னாடி எவ்வளோ ஸ்பான்சியாக சூப்பராக நமக்கு கிடச்சிருக்குன்னு. இது ஒரு 200 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தான் நம்ம எவ்வளோ விலை கொடுத்து கடையில் எந்த பொருள் வாங்கினாலும் கண்டிப்பாக அதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க. நாம் கொஞ்சம் வேலையாக இருக்கனால நம்ம கடையில் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து செஞ்சு நம்மளும் சாப்பிட்டுறோம், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றோம். என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இது மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாக பசங்களுக்கும் கொடுங்க, நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இது மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக எம்மியான நமக்கு பன்னீர் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் வந்து அன்னைக்கு என்ன செஞ்சேன்னா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு சப்பாத்தி பண்ணேன். சூப்பராக செம்ம சாஃப்டாக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.